குன்னூர் சிம்ஸ் பூங்கால 100 வருஷம் பழமையான நிறைய மரங்கள் இருக்கு. நர்சரியில பசுமை குடில் வச்சு மலர் நாற்று தயார் செய்வாங்க. இன்னைக்கு காலையில சுமார் 10க்கும் மேற்பட்ட தோட்டப்பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு டமார்னு ஒரு சத்தம். சுமார் 200 அடி ராட்சச கற்பூர மரம் அப்படியே சாஞ்சிருச்சு. இதுல தோட்டக்கலை பணியாளர் அம்பிகா பலத்த காயமடைஞ்சாங்க. விபத்துல அம்பிகாவோட கை மற்றும் கால்ல நல்ல அடி. உடனே பக்கத்துல இருந்தவங்க அம்பிகாவை மீட்டு குன்னூர் அரசு ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. மேல் சிகிச்சைக்காக அம்பிகா ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அம்பிகா உயிருக்கு ஆபத்து இல்லை. மரம் விழுந்ததுல சுமார் 700க்கும் மேற்பட்ட மலர் நாற்று மற்றும் பூந்தொட்டி நாசமாயிருச்சு. பக்கத்துல இருந்த முனீஸ்வரர் கோயில் சின்டெக்ஸ் தொட்டி நொறுங்கிருச்சு. ஸ்பாட்டுக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே நர்சரியில இருக்கிற ஆபத்தான மரங்களை வெட்ட வருவாய்த்துறை கிட்ட தோட்டக்கலை துறையினர் பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனா வருவாய்த்துறை சார்பில் எந்த பதிலும் இல்லை. காத்து கூட அடிக்காத நேரத்துல திடீர்னு 200 அடி மரம் சாய்ஞ்சது மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.